அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச பிறகு அவங்க பெரிய அளவுல ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க. இதுல அதிமுக பாஜக கூட்டணி அவங்க என்டால்ஸ் பண்ணுவாங்க. அதுல என்டால்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க தங்களோட பிரேவ் ஃபேஸை காட்டுவாங்க. மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வேறு, பாராளுமன்ற தேர்தல் வேறு. 2021 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியாக வரும்போது நாம 33 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம், நாம பெரிய கட்சிங்கிற அந்த அடிப்படையில பாஜக கிட்ட பேரம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பிரேவ் ஃபேஸ் அவங்க காட்டுவாங்க. இதுதான் அவங்களோட நிலைப்பாடா இருக்கும். மேலும் அவங்க தனித்த ஆட்சிங்கிறதான் உறுதியான நிலைப்பாட்டுல இருப்பாங்க. கூட்டணி ஆட்சிங்கிறத ஒத்துக்கிட்டா சீட்டு பேரத்துல மிகவும் பலகீனப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால அவங்க தேர்தல் தேதி அறிவிக்கிறத வர தனித்தே போட்டிங்கிற அடிப்படையிலும் அதிமுக தலைமையில் ஆட்சி என்ற கருத்தையும், எடப்பாடி பழனிசாமி முதல்வர் என்பதை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி என்ற அடிப்படையிலும், தாங்கள் பலமான சக்தி, தாங்கள் தான் மாற்று சக்தி என்ற அடிப்படையில் தங்கள் தீர்மானங்களை நிறைவேற்றுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான தீர்மானங்கள் நிறைய அளவில் நிறைவேற்றப்படும். இப்பொழுது குறிப்பாக பாஜகவுடன் அவர்கள் இருப்பதனால் காங்கிரஸ் கட்சியையும் விமர்சித்து அவர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்கள் கட்சி பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய சக்தி என்பதை நிலைநாட்டும் விதமாக தங்கள் பின்னால் தான் மற்றவர்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் அங்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என கருதுகிறேன். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிரியன். வணக்கம். இப்போ அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் 3 காரணங்கள் காரணமா கவனம் ஈர்க்கப்படுது. முக்கியமா தேர்தல் ஆண்டுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய கூட்டம், 2வது செங்கோட்டையன் நீக்கப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய கூட்டம், 3வது அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைத்ததற்கு பிறகு நடைபெறக்கூடிய கூட்டம். எப்படி பார்க்கலாம்? அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. அது என்டிஏ கூட்டணியா, அதிமுக தலைமையிலான கூட்டணியா, யார் முதல்வர், ஆட்சியில் பங்கு உண்டா போன்ற பல பிரச்சனைகள்லாம் இருந்தது. இப்பதான் அது கொஞ்சம் ஓரளவுக்கு சைலண்ட் ஆயிருக்கிறத பாக்குறோம். ஆனால் இப்ப வேற ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதாவது அதிமுக தன்னுடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும். அந்த பலப்படுத்தி கொண்டு தேர்தலை சந்தித்தால்தான் நம்ம வெற்றி பெற முடியும்னு பாஜக நினைக்கிறாங்க. பீகார் வெற்றிக்கு பிறகு பாஜக அதிமுகவுக்கு கொடுக்கிற ஒரு அழுத்தம் என்னன்னா விலகி போன அல்லது நீக்கப்பட்ட செங்கோட்டையனோ அல்லது ஓபிஎஸ்ஓ இவர்களெல்லாம் சசிகலாவோ எல்லாரையும் உள்ள கொண்டாடணும், தினகரனை கூட்டணிக்குள்ள கொண்டாடணும்ன்ற ஒரு முக்கியமான விஷயமா பாஜக அதிமுக மேல வைக்கிற ஒரு அழுத்தமா பாக்குறோம். பட் ஆனால் எடப்பாடி அவர்கள் ரொம்ப தெளிவாக நான் யாரையுமே நீக்கப்பட்ட யாரையுமே சேர்க்கறதுக்கு ரெடியா இல்லைன்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை அவர் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி சூழல்ல தான் இந்த பொதுக்குழு கூட்டத்தை நம்ம பாக்குறோம். ஸோ இந்த பொதுக்குழுல என்ன அடிப்படையா என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, கூட்டணி சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் முடிவு செய்வதற்கான அதிகாரத்தை எடப்பாடி கையில முதல்ல கொடுத்துருவாங்க ஆக்சுவலா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி எலெக்ஷனை சந்திக்கிறது, எஸ்ஐஆர் போன்ற விஷயங்கள்ல பார்ட்டியோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்ற விஷயங்களை ரிவ்யூ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தவிர பாத்தீங்கன்னா அவங்க வேற திமுக கண்டிக்கும் தீர்மானங்கள், திமுக அரசோட கண்டிக்கும் தீர்மானம், அதை பற்றியான ஒரு தீர்மானங்கள், அதோட செயல்பாடுகளை கடுமையாக விமர்சிக்கத்தக்க ஒரு தீர்மானங்கள் எல்லாம் போடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா விலக்கப்பட்டவர்களை சேர்க்க போறாங்களா இல்லையா, அது சம்பந்தமா யாராவது செயற்குழு பொதுக்குழுல பேச்சுக்களை கிளப்புவாங்களா இல்லையா, அதுக்கான கிளப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா தேர்தலை நோக்கி போகும்போது கட்சியில இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு 1008 கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட நம்ம ஒன்றா இருந்தாலும் வெற்றி பெறுவோம் இருந்தால் கூட இந்த சமயத்துல கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது, ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்கணும்னு ஒரு விஷயத்தை அவங்க நினைக்கிறாங்க. அதனால எடப்பாடிக்கு எதிராகவோ இல்ல எடப்பாடி கருத்துக்கு எதிராகவோ யாரும் பேசுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு தீர்மானம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, ஆட்சியில் பங்கு என்ற விஷயத்தை அவங்க அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரியான துணி சொல்ற மாதிரியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. அது பாஜக தரப்பு தொடர்ந்து ஆட்சியில் பங்குன்ற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது சமீபத்துல தம்பித்துறை கூட சொன்னாரு, ஆட்சியில் பங்குன்றதெல்லாம் அதிகாரத்தில் பங்கெல்லாம் கிடையாதுன்ற விஷயத்தெல்லாம் அவர் சொன்னதை நம்ம பார்த்தோம். அதனால அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்கிற ஒரு விஷயத்தை திருப்பி வலியுறுத்துற மாதிரியான ஒரு தீர்மானத்தை அவங்க போடுவாங்க. அவங்களோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறது என்னன்னா, கூட்டணியை சேர்க்கணும். முதல்ல கூட்டணியை ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்கான நடைமுறைகளை எடப்பாடி எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பொதுக்குழுவோட முக்கியமான தீர்மானமா இருக்கும். விலக்கப்பட்டவர்களை சேர்க்கணுமா வேண்டாமான்ற விஷயத்தை யாரும் கலப்புவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதற்கான உரிமையை எடப்பாடி கையில கொடுத்துருவாங்க என்பதுதான் என்னுடைய கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன்.